அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கமம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வளிமண்டலம் வந்து பார்க்க போறோம். வளிமண்டலம் அப்படின்னா நம்ம பூமிக்கு மேல படர்ந்து இருக்கிற அந்த மெல்லிய வாயு படலத்தை தான் வந்து நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூமி இருக்கு அப்படின்னா நம்ம பூமியை சுத்தி வந்து ஒரு மெல்லிய வாயு படலம் வந்து இருக்கும். ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த பூமி இருக்கு அப்படின்னா இந்த பூமியை சுத்தி வந்து ஒரு வாயு படலம் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த வாயுக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வெளி நோக்கி போகாது. பூமியோட ஈர்ப்பு சக்தி காரணமா வந்து பூமியை விட்டு வெளியே போகாம அந்த பூமியை நோக்கியே இருக்கும். அப்போ பூமியை சுத்தி இருக்கிற இந்த பகுதியை தான் நம்ம வந்து வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளிமண்டலம் எதனால ஆனது அப்படின்னா மெல்லிய வாயுக்களின் கலவையால் ஆனது. இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய வாயுக்களோட கலவையால் ஆனதை தான் வந்து நம்ம இந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூமியோட உள்பகுதியை எப்படி நம்ம அந்த 3 லேயரா பிரிச்சோமோ அதே மாதிரி இந்த வளிமண்டலத்தையும் வந்து நம்ம 5 லேயரா வந்து பிரிக்க போறோம். சரிங்களா? நம்ம எப்படி பூமிக்கு உள்ள, அதாவது மேல் பரப்புல இருந்து உள் நோக்கி போக போக வந்து எப்படி வெப்பநிலை வந்து அதிகமாச்சோ அதே மாதிரி இந்த பூமியோட மேற்பரப்புல இருந்து மேல போக போக என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். பாருங்க, இந்த பூமியோட மேற்பரப்புல இருந்து மேல் நோக்கி போக போக வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இயல்பான சரிவிகித வெப்பநிலை, நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து மேல போக போக ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம், அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரம் போக போக வந்து வெப்பநிலை என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஊட்டி, இந்த மாதிரி கொடைக்கானல்லாம் மலைப்பகுதியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கூலா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ இந்த ஊட்டியே எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 3000 மீட்டர் அப்படின்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு அப்படின்னா எவ்வளவு நமக்கு டெம்பரேச்சர் குறையுதுன்னு பாருங்க. 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிரும். இன்னொரு கிலோமீட்டர் மேல போனீங்க அப்படின்னா அப்போ ஒரு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப கூலா இருக்கிறதுக்கு காரணம். இதுதான் இயல்பான சரிவிகித வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளிமண்டலத்தை வந்து 5 அடுக்குகளா நம்ம வந்து பிரிப்போம். அந்த 5 அடுக்குகள் என்ன, அந்த 5 அடுக்குகளோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா போதும். சின்ன டாபிக் தான். இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே வந்து ஃபேக்ட் தான். எக்ஸாம் ஓரியன்டா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமி இருக்கு. இந்த பூமியில இருக்கிற அந்த வளிமண்டலத்தை 5 அடுக்குகளா வந்து பிரிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடி அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோபோஸ்பியர், பூமிக்கு மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் அடுக்கு. இந்த பகுதியை பாத்தீங்க அப்படின்னா அடி அடுக்கு, ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிற அடுக்கு, 2வது அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா படை அடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அடுக்கு வந்து அடி அடுக்கு, அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா படை அடுக்கு, அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா இடை அடுக்கு, மீசோஸ்பியர். மீசோ அப்படின்னா இடை, பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். 3வது அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா இடை அடுக்கு. அதுக்கு மேல ஹைட்ல போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அயனி அடுக்கு, அயனோஸ்பியர். அதுக்கும் மேல இருக்கிற லாஸ்ட் அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர். பூமியோட வளிமண்டலத்தை வந்து நம்ம இந்த மாதிரி 5 அடுக்குகளா வந்து பிரிச்சிடலாம். அடி அடுக்கு, படை அடுக்கு, இடை அடுக்கு, அயனி அடுக்கு, வெளி அடுக்கு, எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடலாம். இந்த 5 அடுக்குகளா பிரிச்சிட்டோம். இந்த 5 அடுக்குகளோட பயன்பாட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன யூஸ் இந்த 5 அடுக்குனால நம்ம பூமிக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா போதும். ஜஸ்ட் ஃபேக்ட் மட்டும் தான் இது. அதுல பாத்தீங்க அப்படின்னா பூமியோட இந்த அடி அடுக்குல என்ன, எதுக்காக இந்த அடி அடுக்கு வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து வானிலை மூலங்களும் நடைபெறும் அடுக்கு எது அப்படின்னா இந்த அடி அடுக்கு தான், ட்ரோபோஸ்பியர். வானிலை மூலங்கள்னா என்ன ஃபர்ஸ்ட் அது பார்ப்போம். வானிலையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மழை பொழியும், அதே மாதிரி இடி இடிக்கும், மின்னல் மின்றது, காற்று வீசுறது, இது எல்லாமே வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அடி அடுக்குல தான் வந்து இருக்கும். இந்த அடி அடுக்குல தான் அனைத்து வானிலை மூலங்களும் நடக்கும். வானிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் தான் நம்ம வானிலை அப்படின்னு சொல்லுவோம். மழை பெய்ஞ்சாலும், பனிப்பொழிவு, காற்று வீசுறது, புயல், எல்லாத்தையும் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வானிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வானிலை எங்க நடைபெறும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அடி அடுக்குல தான் வந்து நடக்கும். பாத்துக்கணும் அப்படின்னா அடி அடுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வானிலை தான் ஞாபகம் வரணும். மழை பொழியும், மின்னல், இடி இடிக்கிறது ஃபுல்லாவே வந்து அடி அடுக்குல முடிஞ்சிடும். இதுக்கு மேல் நோக்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, படை அடுக்குக்கு போறீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பூமிய புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு படலம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஓசோன் படலம். நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். ஓசோன் படலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பூமி அதுதான் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓசோனை வந்து இது வந்து ஒரு ஆக்சிஜனோட இன்னொரு லெவல் தான். ஆக்சிஜனோட
ஒரு 3 மூலக்கூறுகள் சேர்ந்ததை நம்ம ஓசோன் சொல்லுவோம். O3 அப்படின்னா ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓசோன் படலம் வளிமண்டலத்துல வானத்துல வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா படை அடுக்குல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ அந்த படை அடுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் கூட இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அடி அடுக்குல வந்து அனைத்து வானிலை மூலங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மழை பொழியணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த நீராவி மேகங்கள் எல்லாமே அப்ப எங்க இருக்கும் அப்படின்னா இந்த அடி அடுக்குல தான் இருக்கும். இந்த அடி அடுக்கை தாண்டி மேல போனீங்கன்னா அப்ப அங்க மேகங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ நம்ம இங்க கீழே பூமியில இருந்து மேல பார்க்கக்கூடிய அந்த மேகங்கள் எல்லாமே எந்த அடுக்குக்குள்ளவே இருக்கும் அப்படின்னா இந்த அடி அடுக்குல தான் இருக்கும். இந்த அடி அடுக்கை தாண்டி மேல போனீங்க அப்படின்னா படை அடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் படலம் இருக்கு. ஓசோன் படலம் தான் வந்து பூமியை வந்து சூரியனோட புற ஊதா கதிர்ல இருந்து பாதுகாக்குது. சப்போஸ் சூரியனோட புற ஊதா கதிர் வந்து நம்ம இது ஓசோன் வந்து நம்மளை பாதுகாக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மேல பட்டு ஸ்கின் கேன்சர் வந்துடும். அதாவது தோல் புற்றுநோய் எல்லாம் வந்து அதிகமாயிடும். ஸோ அந்த மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் எதுவுமே நடக்காம நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் படலம் தான். இந்த ஓசோன் படலம் எங்க இருக்கு அப்படின்னா படை அடுக்குல இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எல்லா வானிலை மூலங்களும் அடி அடுக்கிலேயே நடந்துடுது. அதாவது எல்லா மேகங்களும் வந்து எங்க இருக்குன்னா அடி அடுக்கிலேயே தான் இருக்கு. அப்ப அதுக்கு மேல வந்து ஃபுல்லா வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா படையடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஏன் ஜெட் விமானம் வந்து படையடுக்குல பறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அங்கதான் வந்து வானம் வந்து ரொம்ப தெளிவா காணப்படுறதுனால ஜெட் விமானத்தெல்லாம் வந்து எங்க பறக்க விடுவாங்க அப்படின்னா அந்த படையடுக்குல தான். அடி அடுக்குல வந்து ஜெட் விமானங்கள்லாம் வந்து பறக்க விட மாட்டாங்க மேகங்கள்லாம் இருக்கிறதுனால. ஸோ படையடுக்கு அப்படின்னாலே 2 பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோன் படலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெட் விமானம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போனீங்க அப்படின்னா இடையடுக்கு இருக்கு. இந்த இடையடுக்கு தான் வந்து இந்த வளிமண்டல அடுக்குலேயே வந்து ரொம்ப கூலான அடுக்கு, ரொம்ப குளிர்ச்சியான அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால இங்க வந்து அந்த ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது பூமிக்கு வெளியில இருந்து இந்த மீட்டியார்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. பூமிக்கு வெளியே வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு, மீட்டியார்ஸ் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன பாறை துண்டுகள்லாம் பூமிக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கும். பூமிக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள சப்போஸ் என்ட்ராச்சு அப்படின்னா பூமியோட ஈர்ப்பு சக்தி காரணமா பூமி மேல வந்து விழறதுக்காக வேகமா வந்துகிட்டே இருக்கும். பூமி மேல விழறதுக்காக வேகமா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடையடுக்கு கிட்ட வரும்போது ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய அந்த பாறை துண்டுக்கும் இந்த இடையடுக்குக்கும் நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் உருவாகும், உராய்வு வந்து உருவாகும். உராய்வு வந்து ஏற்படுறதுனால வந்து வெப்பநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த பாறை துண்டோட வெப்பநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகி தீ பிடிச்சு எரியும். அதே மாதிரி தீ பிடிச்சு எரிஞ்சு அது பூமி மேல வந்து விழறதுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த இடையடுக்குல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே அது என்ன ஆகும் அப்படின்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். நம்ம நைட் டைம்ல கூட பார்த்துருப்போம், திடீர்னு ஒரு நட்சத்திரம் வந்து எரிஞ்சு திடீர்னு பிளிங்க் ஆகி மறைஞ்சிரும். அது வந்து நட்சத்திரம் கிடையாது, அது வந்து ஒரு சின்ன பாறை துண்டு, ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த மாதிரி எரிஞ்சு உள்ள வந்ததுன்னா மீட்டியார் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துலயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அப்படின்னா இந்த இடையடுக்குலயே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்போ இந்த இடையடுக்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா விண்கற்கள் விழுந்து சாம்பலாகும் அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மீட்டியார், எரிகற்கள் எரிந்து சாம்பலாகும் அடுக்கு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடையடுக்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரிதான் வந்து இந்த கற்கள்லாம் வந்து விழுந்து இந்த இடையடுக்குள்ளேயே வந்து சாம்பலாகி முடிஞ்சிடும், பூமி மேல வந்து விழாது. அங்கிருந்து மேல போனீங்க அப்படின்னா அயனி அடுக்கு, 4வது அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா அயனி அடுக்கு. அயனி அடுக்கு அப்படின்னா அயனிகள், அயான்ஸ்னா என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் நம்ம அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற அயனி அடுக்கு என்னவா எப்படி சார்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ்லயும் வந்து சார்ஜ் ஆயிருக்கும். ஸோ சூரியனோட கதிர்வீச்சு காரணமா எல்லாமே வந்து சார்ஜ் ஆயிருக்கும். இங்க இருக்கிற அயனி துகள்கள் எல்லாமே வந்து அயனைசேஷன் ஆயிருக்கும், எல்லாமே வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸா வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ இது எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னா தொலை தொடர்புக்கு வந்து பயன்படுது, ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம். எப்படி நம்ம ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு இதை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பூமியில ஒரு பகுதியில இங்க தென் அமெரிக்கா இருக்கு இல்லையா, இந்த பூமியில இருந்து ஒரு பகுதியில இருந்து மேல் நோக்கி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்ம வானத்தை நோக்கி அனுப்புறோம் அப்படின்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா சார்ஜ் ஆயிருக்கும்.
ஆல்ரெடி அந்த அயனி அடுக்குல இருக்கிற அந்த அயான்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்து சார்ஜ் ஆயிருக்கும். அப்ப இங்க இருந்து போற அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த பாசிட்டிவும் மேல இருக்கிற பாசிட்டிவும் என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். பாசிட்டிவ் வந்து விளக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம அனுப்பின அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மேல போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பூமியோட இன்னொரு பகுதிக்கு கீழே வந்து இறங்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது. அப்போ பூமியில ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து இந்த சிக்னல் நம்ம ஈஸியா சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அயனி அடுக்கை பயன்படுத்தி வந்து நம்மளால சென்ட் பண்ண முடியும். அப்போ ரேடியோ தொலைத்தொடர்புக்கு மிகவும் பயனுள்ள அடுக்கு எது அப்படின்னா இந்த அயனி அடுக்கு தான். நம்ம ஈஸியா இதனால வந்து கம்யூனிகேஷனை வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். பூமியோட ஒரு பகுதியில இருந்து ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணோம்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி பூமியோட இன்னொரு பகுதிக்கு வந்து ஈஸியா போய் சேர்ந்துடும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அயனி அடுக்குல வந்து அரோரா போரியாலிஸ், இந்த அரோராஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அரோராஸ் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். பூமியில இருந்து பார்க்கும்போது வானம் வந்து கலர்ஃபுல்லா வந்து இருக்கும். அதாவது பச்சை கலர், பிங்க் கலர்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி பச்சை கலர், பிங்க் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த அயனி அடுக்கு தான் காரணம். சூரியன்ல இருந்து வர அந்த கதிர்வீச்சு வந்து இங்க இருக்கிற இந்த அயான்ஸ் மேல பட்டு அயனைசேஷன் நடக்கிறதுனால இங்க இருந்து வெளியாகிற அந்த ஆற்றல் வந்து கலர்ஃபுல்லா வந்து நமக்கு தெரியும். ஸோ இது எந்த இடத்துல தெரியும் அப்படின்னா பூமியோட துருவ பகுதியில மட்டும்தான். ஸோ பூமியோட வட துருவ பகுதியில வந்து தெரிஞ்சா அதை அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட தென் துருவத்துல தெரிஞ்சா அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயனி அடுக்க பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது. ஒண்ணு வந்து இந்த ரேடியோ கம்யூனிகேஷன், ரெண்டாவது வந்து அந்த அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரேலியஸ் வந்து நடக்கிறது எதனால அப்படின்னா இந்த அயனி அடுக்குனாலதான். அதை விட்டுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா லாஸ்டா இருக்கிறது எக்ஸோஸ்பியர், வெளி அடுக்கு. இந்த வெளி அடுக்கு தான் வந்து வளிமண்டலத்துக்கு, அதாவது வெளியில இருக்கிற அந்த விண்வெளிக்கும் பூமியோட வளிமண்டலத்துக்கும் இடைப்பட்ட அந்த அடுக்கா வந்து காணப்படுது. இந்த வெளி அடுக்குல எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் வேக்கமா தான் இருக்கும். ஃபுல்லாவே வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் வந்து நிறைஞ்சிருக்கும். பூமி உருவாகும் போது மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உருவான தனிமங்கள் பார்த்தா ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான். சூரியன்ல கூட என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் இருக்கு. ஸோ அந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து நிறைஞ்சிருக்கிற அடுக்கு எது அப்படின்னு கேட்டா இந்த வெளி அடுக்கு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த வெளி அடுக்கு வந்து ஜஸ்ட் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் இருக்கு. இதையும் தாண்டி நம்ம வெளியே போனா வந்து விண்வெளிக்கு போயிடும். அதாவது பூமியோட கனெக்ஷன்ல இருந்து நம்ம கட் ஆகி வெளியே போகணும் அப்படின்னா இந்த வெளி அடுக்குக்கு மேல போகணும். சப்போஸ் பூமியில இருந்து ஒரு ராக்கெட் சென்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ராக்கெட் இங்க இருந்து நேரம் மேல போயிட்டு இந்த வெளி அடுக்கு கிட்ட தான் வந்து நிலை நிறுத்துவாங்க. ஸோ நடுவுல கூட ஒரு அடுக்குல வந்து நிலை நிறுத்துவாங்க. இந்த வெளி அடுக்கையும் தாண்டி அந்த ராக்கெட் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப பூமிக்குள்ள வராது. இதுக்குள்ளவே இருந்தாதான் பூமியோட ஈர்ப்பு சக்தி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வளிமண்டலம் அப்படின்னா ஓவராலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பூமியோட வளிமண்டலத்தை வந்து 5 அடுக்குகளா வந்து பிரிச்சிருவோம். 5 அடுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி அடுக்கு, படை அடுக்கு, இடை அடுக்கு, அயனி அடுக்கு, வெளி அடுக்கு, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 அடுக்கா பிரிச்சிருவோம். இதுல அடி அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அடுக்கு. மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாமே வந்து எந்த அடுக்குல வாழறோம் அப்படின்னா அடி அடுக்குல தான் வாழறோம். அனைத்து வானிலை மூலங்களும் நடைபெறும் அடுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடி அடுக்கு தான். ஸோ வானிலை மூலங்கள்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மழை, இடி, பனிப்பொழிவு, புயல், வெப்பம் மொத்தமே எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடி அடுக்குல தான் நடக்கும். அடி அடுக்கு அப்படின்னாலே இந்த மழை பொழிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து நம்ம மேல் நோக்கி போனோம் அப்படின்னா 2வது அடுக்கு படை அடுக்கு. படை அடுக்குல 2 விஷயம் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து ஓசோன் படலம், நம்ம பூமியை வந்து புற ஊதா கதிரில இருந்து பாதுகாக்குது. அதே மாதிரி 2வது ஜெட் விமானங்கள் வந்து பறக்கும். ஏன் ஜெட் விமானங்கள் பறக்கும் அப்படின்னா இங்க வானிலை வந்து தெளிவா காணப்படும். ஏன்னா மொத்த மேகங்களும் அடி அடுக்குலயே வந்து முடிஞ்சிருது. கீழே இருந்து போற நீராவிகள் எல்லாமே 99% நீராவி மொத்தமே எந்த இடத்துல முடிஞ்சிடும் அப்படின்னா அடி அடுக்குலயே வந்து முடிஞ்சிடும். அந்த அடி அடுக்குக்கு மேல போகாது. அதுக்கு மேல இடை அடுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீட்டியாஸ் வந்து எரிஞ்சு விழும். அதாவது இடை அடுக்கு வந்து ரொம்ப கூலா இருக்கிறதுனால மேல விண்வெளியில இருந்து வர அந்த எரிக்கற்கள்லாம் வந்து விழுந்து சாம்பல் ஆகக்கூடிய அடுக்கு வந்து இடை அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல பார்த்தா அயனி அடுக்கு. அயனி துகள்கள் நிறைய இருக்கும், எல்லாமே வந்து பாசிட்டிவா சார்ஜ் ஆயிருக்கும். இது வந்து ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது இல்லாம அரோராஸ் வந்து நிகழுது. வானம் வந்து கலர்ஃபுல்லா தெரியுற அந்த நிகழ்ச்சி எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா இந்த அயனி துகள்களால வந்து நடக்குது. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா வெளி அடுக்கு. வெளி அடுக்குல வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் மற்றும் வந்து நிறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பூமியோட லாஸ்ட், வளிமண்டலத்திலேயே லாஸ்ட் அடுக்கு. இதை விட்டு வெளியே போனா வந்து பூமியோட கனெக்ஷன்ல இருந்து நம்ம கட் ஆயிடும்.